ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டுல பிறந்த ஒவ்வொரு கவிஞரும் வரலாற்றை எழுதியிருப்பாங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறவரு அந்த வரலாற்றையே பாடலா எழுதியிருக்காரு. அவரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயிரம் வேதநாயகம் பிள்ளைய பத்தா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மாயிரம் வேதநாயகம் பிள்ளை இவருடைய ஊர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்க குளத்தூர் தான் இவருடைய ஊர். இவருடைய பெற்றோர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியமரி சபரிமுத்து பிள்ளை. இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்தவர் தான் மாயிரம் வேதநாயகம் பிள்ளை. இவர் எப்ப பிறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 அக்டோபர் 1826 பிறந்திருக்காரு. இவர் இறந்தது 21 ஜூலை 1881 தான் இவரு இறந்திருக்காரு. இவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியாகராசை பிள்ளை தான் இவருடைய ஆசிரியர். இவர் ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்காரு. இவருக்கு 1851 திருமணம் ஆயிருக்கு. இவரோட மனைவி பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்பம்மல். அடுத்து இவர் என்னென்ன தொழிலெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், தமிழ் அறிஞர், மொழிபெயர்ப்பாளர், மாவட்ட நீதிபதியாகவும் இருந்திருக்காரு. இவரு மாயவரத்துல மாவட்ட நீதிபதியா 13 ஆண்டுகள் வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு மாயிரம் வேதநாயகம் பிள்ளை அப்படின்னு பேரு வந்துச்சு. அடுத்து இவரோட 22வது வயசுல இவரு ஆவண காப்பாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்காரு. அது எங்க எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1848 திருச்சி நீதிமன்றத்துலதான் இவரு ஆவண காப்பாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்காரு. அடுத்து இவர் கற்றறிந்த மொழிகள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வடமொழி, பிரெஞ்சு, லத்தீன் இந்த 3 மொழிகளையும் கத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து இவர் எழுதிய நூல்களை பத்தா பார்க்க போறோம். இவர் எழுதிய நூல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1860 நீதி நூல்களை எழுதியிருக்காரு. 1862 சித்தாந்த சங்கிரகம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. இந்த நூல் உயர்நிலை ஆங்கில சட்டத்தை தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாரு. 1869 பெண்மதி மாலை அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாரு. இந்த நூல்ல பெண்களுக்குரிய அறங்களை பத்தி சொல்லியிருப்பாரு. 1873 3 நூல்களை எழுதியிருப்பாரு. அந்த 3 நூல்களுமே கிறிஸ்தவ மதத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அது என்ன அந்த 3 நூல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவருள் அந்தாதி, திருவருள் மாலை, தேவமாத அந்தாதி அப்படிங்கிற இந்த 3 நூல்களையும் தான் எழுதியிருப்பாரு. அடுத்து 1878 சர்வ சமய சமரச கீர்த்தனைங்கிற நூல் எழுதியிருப்பாரு. இந்த நூல்ல 200 இசைப்பாடல்களும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1887 சகுன சுந்தரி புதினம் அப்படிங்கிற ஒரு புதினத்தை எழுதியிருக்காரு. 1889 சத்தியவேத கீர்த்தனையை எழுதியிருக்காரு. அடுத்து 1879 பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிற புதினத்தை எழுதியிருப்பாரு. இந்த புதினம் தமிழ்லயே முதலா வெளியிட்ட ஒரு புதினம் அப்படின்னா அது இந்த புதினம் தான். இந்த புதினத்துல பெண் கல்வி, பெண் விடுதலையை பத்தி சொல்லியிருப்பாங்க. இது முக்கியமான கொஸ்டின். இதை டிஎன்பிசில எக்ஸாம்ல கூட கேட்கலாம். தமிழ்ல முதலா வெளியிட்ட புதினம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் பிரதாப முதலியார் சரித்திரம்ங்கிறதா. அடுத்து இவரு பொம்மை கல்யாணம், பெரிய நாயகி அம்மன் அப்படிங்கிற நூல்களையும் அவர் எழுதியிருக்காரு. அடுத்து இவர் செஞ்ச மக்கள் பணியை பத்தா பார்க்க போறோம். 1876 இருந்து 78 வரைக்கும் சென்னை மாகாணத்துல ஒரு பஞ்சம் ஏற்பட்டு சென்னை மாகாணத்துல பஞ்சம் வந்தனால இவரு மக்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக வேதநாயகம் பிள்ளை நிலக்கிழார்கள், பெருஞ்செல்வர்கள், சைவ மட தலைவர்கள்ட்ட எல்லாம் உதவிக்கு அவருடைய சேமிப்பையும் போட்டு கஞ்சி தொட்டிய ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இத போற்ற வகையில தான் கோபாலகிருஷ்ண பாரதியார் நீயே புருஷ பேரு அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. அடுத்து இவரோட சிந்தனைகள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவிக்கு கணவன் சொத்துக்கள்ல ஒரு பகுதி கொடுக்கணும் அப்படின்னும், திருமணமான பெண்களுக்கு சொத்துரிமை கிடைக்கணும் அப்படிங்கிறதும், அடுத்து பெண்களுக்கு கல்வி அப்படிங்கிறது உணவுக்கு சமமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து குழந்தை திருமணம், வரதட்சணை முறை, விதவை குலம் இது எல்லாத்தையுமே எதிர்த்திருக்காரு. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மைலினி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.